எல்லாருக்கும் பிரகாஷ் நடஞ்ச வணக்கங்கள். நியூசிலாண்டுக்கு இப்போ வர தயாராக இருப்பீங்க. அதாவது யூனிவர்சிட்டிக்கோ காலேஜுக்கோ பணத்தை எல்லாம் கட்டிட்டு நியூசிலாண்டுக்கிட்டேருந்து விசாவையும் வாங்கிட்டு இங்கே லேண்ட் ஆகிறதுக்கு தயாராக இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நியூசிலாந்து வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறான டிஸ்கஷன் இது கிடையாது, வர்றவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இங்கே வர போகிறீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தேவை, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்தியாவிலே உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு அக்காமடேஷன் தேடுவீங்க. இங்கே அக்காமடேஷன் தேடணும் அப்படின்னா நியூசிலாண்டில் பெரும்பாலும் இந்த ட்ரேட்மீ, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் பாப்புலராகவே இருக்குது. அதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் உட்காந்துட்டு தேடும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. நீங்களும் கொஞ்சம் ஏமாற்றத்தோட தான் அதை தேடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ட்ரேட்மீல ஒரு வீட்டை பிடிச்சி அந்த வீட்டோட அங்கே மெயில் ஐடி இருக்கும், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணும் பட்சத்தில் பெரும்பாலும் இந்தியாவிலேருந்து நம்ம மெயில் அனுப்புறதுனால ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க வீடு வாடகைக்கு விட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போயிட்டு இந்தியாவிலேருந்து நீங்கள் வருவீங்களா, வாடகை ஒழுங்காக கட்டுவீங்களா, எப்படிலாம் ஒரு டவுட் இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நியூசிலாண்டுக்குள்ளேயே ஒருத்தங்க அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த ரெண்டல் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும். ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க, அதுக்கு ரெண்ட் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பேஸ் பண்ணி வீடு ஈஸியாக கொடுத்துருவாங்க. இப்போ நம்மகிட்ட புதுசாக இந்தியாவிலேருந்து வர்றதுனால அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காதனால ஸோ அதில் வீடு பிடிக்கிறங்கிறது ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் ரொம்ப அவங்க எப்படி பண்ணாங்க என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெப்சைட்டில். அடுத்தது ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸு. இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பிடிக்கும்பொழுது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுங்கிறது யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், அது உங்களுக்கும் தெரியும், சரிங்களா? ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது உடனே பேமெண்ட் பண்ணு அப்படி இப்படின்னு உங்களை ரொம்ப புஷ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது, சரிங்களா? சரி ரைட்டு. அங்கேயும் ஒரு நல்ல ஆளை ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவரை கான்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசுங்க. அவர் ரூம் எல்லாம் என்ன சொல்கிறாரு, பாத்ரூம் ஷேரிங் சொல்கிறாரா, எல்லாமே பேசிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இப்போ அக்ரிமெண்ட் அடுத்தது வரும். அக்ரிமெண்ட்டுங்கும் போது அதையும் நல்லா தெளிவாக பேசுங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டீங்க, அவங்க எத்தனை நாள் கொடுக்குறாங்களோ அத்தனை நாளுக்கு சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் போகிற வீட்டை விட்டுட்டு உடனே எல்லாம் வர முடியாது. இன்கேஸ் உடனே நம்ம கிளட்டிக்கிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் போட்டதுனால எல்லா காசும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எத்தனை மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்களோ அத்தனை மாதத்துக்கு நம்ம காசு கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் பெஸ்ட்டு நியூசிலாண்டில் ஏர்பிஎன்பின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. எப்படி இந்தியாவில் ஒரு அகாமடேஷன் நம்ம மேக்மேட் ட்ரிப் அந்த மாதிரிலாம் வெளியூர் போனால் தங்குவோம் பாருங்க, அதேமாதிரி ஏர்பிஎன்பிங்கிறது இங்கே உள்ளது, சரிங்களா? அப்போ நீங்கள் ஏர்பிஎன்பிக்குள்ளே போயிட்டு இல்லை ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு இங்கே நியூசிலாண்டில் எது பெஸ்ட்டு ஏரியாவோ அதை நீங்கள் பார்த்து தேர்வு பண்ணி எந்த வீடு உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தர் தான் வருவார். இன்கேஸ் டிபெண்டன்ட் அவர் டிபெண்டன்ட் சைல்டு எல்லாம் அழைச்சிட்டு வரப்போ அவங்க ஸ்கூல் ஜோன்லாம் பார்த்து வேற வீடு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏர்பிஎன்பியில் இருந்துக்கிட்டு எது ஸ்கூல் ஜோன் பக்கம், எது ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த வீடு கிடைக்கிது அப்படியெல்லாம் பார்த்து அந்த ஸ்கூல் ஜோன்லாம் பார்த்து நம்ம வீடு பிடிக்கலாம், சரிங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் நேரடியாக பார்த்து வீடு பிடிக்கும் பொழுது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். காலேஜுக்கு கிட்டக்க இந்த மாதிரிலாம் பார்த்து பிடிக்கும் போது அக்ரிமெண்ட்லேயும் நீங்கள் ஒரு தெளிவாக சைன் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஏர்பிஎன்பி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், சரிங்களா? இப்போ நீங்கள் ஏர்பிஎன்பியில் தங்கியிருக்கீங்க, அதே நேரத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க, சில பேர் சிங்கிளாக வந்திருப்பாங்க. அதாவது கல்யாணம் ஆகிருக்கும், அவங்க சிங்கிளாக வந்திருப்பாங்க. அவங்க தன்னோட டிபெண்டோ இல்லை அவங்களோட குழந்தை டிபெண்டன்ட் சைட்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கும் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒன்றா வரல, சிங்கிளாக வரும் பட்சத்தில் இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களா நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம எப்படா டிபெண்டன்ட் விசா ஃபைல் பண்ணுறங்கிற டவுட்லாம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு இப்போ நீங்கள் நியூசிலாந்து எமிக்ரேஷன் வெப்சைட்டில் போய் அபிஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை படித்து பார்த்து யார் அப்ளிகண்டோ அவங்களே செல்ஃபாக பண்ணிக்கலான்னு, இதை நான் சொல்ல கிடையாது, அந்த வெப்சைட்டே சொல்லுது, சரிங்களா? அதில் நீங்கள் படித்து பார்த்து தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியலை, எனக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எமிக்ரேஷன் அட்வைசர்கிட்ட நீங்கள் போகலாம். எமிக்ரேஷன் அட்வைசர்னா நியூசிலாண்டில் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, சரிங்களா? நீங்கள் எனக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் எங்கேயும் காம்ப்ரமைசன் ஆகாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நான் பல பேரை மீட் பண்ணிட்டேன். ஒருத்தவங்களும் ஒரு ரேட்டில் சொல்லுவாங்க. நான் அவர்கிட்ட இவ்வளவு கொடுத்து வந்தேன், இவர்கிட்ட இவ்வளவு கொடுத்து வந்தேன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாரையும் விசாரிங்க, யார் கம்மியான ரேட்டில் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போங்க. பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, நீங்களே பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு எதுவும் தெரியலை போகணும் அப்படின்னா, யார் கம்மியான ப்ரைஸில் பண்ணுறாங்களோ அங்கே போய் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். சரி, இப்போ அகாமடேஷன் முடிஞ்சது. இப்போ அடுத்தது உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, வழக்கம் போல் ஐஆர்டி எடுப்பீங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, காலேஜில் போய்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடியும் வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் தினசரி காலேஜ் போக ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ நீங்கள் நியூசிலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள் படிக்க வர்றதுக்காக லோனுக்கு அலைஞ்சி கஷ்டப்பட்டு விசா வருமா வராதான்னு சொல்லி பல கஷ்டங்களை தாண்டி தான் இந்த நியூசிலாண்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. விசா ப்ராசஸ் ரொம்ப கடினமாக பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்து இங்கே வந்ததுனால ஒரு ரிலீஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த வேலை தேடும்போது கொஞ்சம் வேலை
கிடைக்கலாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரேண்டமாக போகும்போது யாராவது மீட் பண்ணீங்கன்னா, இப்போ கூட நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட அனுபவத்தை, என்னோட ஒய்ஃபுக்கு வந்து 1 இயராக வேலை கிடைக்கல அப்படியெல்லாம் நான் சொல்லி போட்டிருந்தேன். அது வந்து என்னோட அனுபவத்தை தான் நான் போட்டிருந்தேன். அது வந்து நெகட்டிவிட்டியை போட கிடையாது. இதுமாரி நீங்கள் போகும்போது உங்களை ஒருத்தர் சந்திக்கிறாரு, அவரோட ரியல் அனுபவத்தை சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசினா அது ஏற்கக்கூடியதான், நீங்கள் ஏற்றுக்கலாம். இதே வந்துட்டு நீ ஒரு சில பேரை சந்திக்கும் பொழுது நீ ஏன் நியூசிலாந்து வந்த, நீ ஏன் அதை சூஸ் பண்ண அப்படியெல்லாம் உங்களை ரொம்ப வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள அந்த இடத்துலயே வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிடுறது தான் நல்லது. ஒன்று. ரெண்டாவது, இன்கேஸ் வந்து ஓவராக கேள்வி கேட்டு இந்த மாதிரி நோண்டிக்கு இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க, நீ ஏன் நியூசிலாந்து வந்த, அப்போ நீ ஏன் என்னைய வந்து கேட்குறேன்னா நீ ஏன் அவ்வளோ நாள் நியூசிலாண்டில் இருக்க, நீ ஏன் நியூசிலாண்டை விட்டு போகலை அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சரிங்களா? கேட்டுருங்க. அப்போ தான் நல்லது. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கேட்டுறது தான் ரொம்ப நல்லது. இவங்க வந்து போக மாட்டாங்க. நம்ம புதுசாக வந்தவங்களை பார்த்துட்டு ஏன் வந்தேன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அவங்க கேட்குறதுலையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஒரு நியாயம் இருக்குது. ஏன் நியாயம் இருக்குன்னா, இங்கே வந்தோடனே உடனே வேலை கிடைக்கிறதுல சிரமம் இருக்குது, படித்து முடித்தாலும் வேலை கிடைக்கிறதுல சிரமம் இருக்குது. உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக புதுசாக ஒருத்தன் வந்து 1 வாரம் 2 வாரம் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ ஏன் வந்த, இந்த கோர்ஸ் ஏன் போட்ட, அந்த கோர்ஸ் ஏன் போட்டேன்னா அவனே தட்டு மாதிரி வந்துட்டான். அவன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி அவனை வந்து டீமோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா பயந்துருவாங்க. அதனால வந்து எடுத்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அந்தமாரி ஆட்களை தயவு செஞ்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறது வந்து கான்டாக்டை பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பார்க்குற ஆளுங்களை எல்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் கான்டாக்ட் பில்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகாது. சரிங்களா? இவன்ட்ட பழகுனா அது நடக்கும், இவன்ட்ட பழகுனா நம்மளுக்கு வேலை எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற இன்டென்ஷன்ல எல்லாம் பழகுனீங்கன்னா அந்த கான்டாக்டே நிற்காது என்னை பொறுத்த மட்டும். சரிங்களா? அதாவது பலனை எதிர்பார்க்காம ஒரு கான்டாக்ட் பழகுறோம், அந்த கான்டாக்ட் அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு துறையில் இருப்பீங்க, அந்த துறையை சார்ந்தவங்களை கான்டாக்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த துறையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஏன் சொல்கிறது இது அப்படின்னா, நீங்கள் கான்டாக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணாலும் செட் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் லிங்க்டின் மாரி ஒரு சில இணையதளத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு அதில் உங்கள் துறையை தேடுங்க. உங்கள் துறையில் நம்ம தமிழ் ஆட்கள் இருந்தாலும் தேடுங்க, இல்லை இங்கே நியூசிலாண்டில் உள்ளவனா தான் தேடுங்க, மெசேஜ் போடுங்க. அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் பட்சத்தில் அப்படியே பேசி உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா அங்கே கான்டாக்ட் பில்ட் பண்ணி அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் வேலை வாய்ப்பை பற்றிலாம் நீங்கள் கேட்டு பில்டப் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து கான்டாக்ட் பில்டப் பண்ணணும், கான்டாக்ட் பில்டப் பண்ணுன்ட்டு கண்டதும் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறையா வாலிபர் சங்கம்லாம் இருக்குது, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம். சரிங்களா? வந்தோடனே நான் கான்டாக்ட் பில்டப் பண்ண போகிறேன், இந்த வாலிபர் சங்கம் போகிறேன், அந்த வாலிபர் சங்கம் போகிறேன்னா எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு இங்கே வந்து ஒரு 40 நாள் வேலை இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாலிபர் சங்கத்துக்கு எடுத்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, உங்கள் சிவியை கொஞ்சம் அனுப்பிவிடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவரும் சிவி என்னோட சிவியை அனுப்பிவிட்ருக்காப்புல. அனுப்பிவிட்டதோட அவங்க சொன்னாங்க, உங்கள் சிவி வந்து நியூசிலாந்து ஃபார்மெட்டில் இல்லை, ஒரு $200 கொடுத்தீங்கன்னா நாங்கள் நியூசிலாந்து ஃபார்மெட்டுக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. இதை வந்து என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாப்புல. நான் அதோட இந்த காலை துண்டிச்சிரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் நியூசிலாண்டுக்கு படிக்க வர்றீங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலையை பிடிக்கிறீங்க, அந்த நல்ல லைனாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரெசிடென்சி அப்ளை பண்ணுறீங்க, பிஆர் ஆகுறீங்க. அப்படி தான் நீங்கள் உங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணுமே தவிர இங்கே வந்துட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறோன்னு இங்கே நம்ம யாரும் அரசியல் பண்ணுறதுக்குலாம் இங்கே நம்ம வர கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி இப்போ தமிழகத்தில் அரசியல்னு சொல்லிட்டு எவனும் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி தெரியல. அரசியல்வாதி அவன் இவனை குறை சொல்கிறான், இவன் அவனை குறை சொல்கிறான், ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் குறை சொல்லிட்டு இருக்கானே தவிர நமக்கு என்ன செய்ய போகிறான்னு எவனுமே சொல்லலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பல பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு காரணமே அரசியல்வாதிகள் தான். யாரும் இந்தியா பிடிக்காமையோ நம்ம ஊர் பிடிக்காமையெல்லாம் கிடையாது. இவங்க தொந்தரவே தாங்க முடியாது. நம்ம தாலுகா ஆஃபீஸு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கரப்ஷன் ஃபுல்லாக லஞ்சம் தான். அதெல்லாம் ஒழிக்கிறேன்னு இன்ன வரைக்கும் யாரும் பேசலை. பணம் கொடுக்குறேன், காத்தாடி கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன், இதுதான் பல வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. அதை நம்ம திருத்துறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அதை நம்ம பார்த்துக்குவோம், பிறகு பார்த்துக்குவோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதை நோக்கி வந்தீங்களோ அதை நோக்கி ஃபோக்கஸ்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லது என்ன அப்படின்னா, நீங்கள் உடனே இங்கே வந்தீங்க அப்படின்னா உடனே சூரியவம்சம் படம் மாதிரியெல்லாம் ஒரே பாட்டில் எல்லாம் கிளிக் ஆயிட முடியாது. சரிங்களா? இங்கே நியூசிலாண்டில் நம்மளை மாதிரி படிக்க வந்திருப்பாங்க பாருங்கள், இப்போ சீனியர்ஸ் ஒரு 10 வருஷம் ஆயிருக்கலாம், இல்லை 15 வருஷம் ஆயிருக்கலாம். அவங்கெல்லாம் ஒரு வீடு வாங்கிட்டு இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி கடினமான பாதைகளை கடந்து வந்து தான் அவங்க இன்றைக்கி வெற்றியப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் கடினமான பாதையில் இருக்கும் பொழுது இதுதான் நம்மளுக்கு முடிவு அப்படின்லாம் அந்த இடத்துல நிற்க முடியாது. நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ எனக்குமே அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி உள்ள சீனியராக நம்ம பார்க்கணும். எல்லாருமே அப்படி தான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. யார் சொல்லனா, இப்போ நீங்கள் நியூசிலாண்டுக்கு வரலாமா வேண்டாமான்லாம் கொஸ்டின் கேட்கல. நீங்கள் நியூசிலாண்டுக்கு வந்துட்டீங்க, உங்ககிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஏன்டா வந்த, ஏன்டா அந்த கோர்ஸ் எடுத்தாலும் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்துட்டீங்க. ஸோ இனிமேலுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்பெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதையெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் நீங்கள் வரணும். கொஞ்சம் நாட்கள் எடுக்க தான் செய்யும். நீங்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். படித்து முடிச்சதுக்கப்புறமும் அந்த ஃபீல்டில் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம சிரமப்பட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் நீங்கள் மனசை வந்து தயார்படுத்தி வச்சிங்க. நம்ம கஷ்டப்பட தான் போகிறோம்,
முதல் 4 வருஷம் கஷ்டப்பட்டா பிறகு நல்லா இருக்கலாம் அப்படியெல்லாம் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சோர்வடையவே மாட்டீங்க. நம்ம ஆட்களே வரும்பொழுது என்னன்னா நியூசிலாண்டை பற்றி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது. ஃபாரின் கண்ட்ரினா ஒரு மாதிரியா இருக்கும், அதாவது வந்து இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க பாருங்க, அந்த அப்படி ஓப்பன் காரில் போகிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரியா நினைக்கிறது. சரிங்களா? நியூசிலாந்து அப்படியெல்லாம் இருக்காது. நியூசிலாந்து வந்து ரொம்ப அமைதியாக அது ஒரு மாதிரியா இருக்கும். அதை நீங்கள் வந்தால் தான் அதை உணர முடியும். இப்போ நீங்கள் நியூசிலாண்டில் உங்களுக்கு தங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ புதுசாக யாராவது நியூசிலாண்டுக்கு நீங்கள் படிக்க வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் கீழே கொடுக்குற மெயில் ஐடிக்கு என்னை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். என்ன கோர்ஸ் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த மாதிரியான கோர்ஸுகளை எடுத்து வர்றது தான் நல்லது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, நியூசிலாந்து பெரும்பாலும் உண்மையை தான் லைக் பண்ணுவாங்க. அதனால உண்மையாக இருங்க, நேர்பட பேசுங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு விரைவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.